தனுசு ராசி நேயர்களே, இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும், இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்தக்கூடிய ராகுவும், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்த இன்னும் பலப்படுத்துகிறாரு ராகு கூட சேர்ந்து. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு கேது உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா, தகப்பனார் வழியில் சிலர் உடல் உபாதைகள் தகப்பனாருக்கு ஏற்படும். தகப்பனார் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 9 கூடியவர் இல்லையா? 9 கூடியவர் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் கர்மஸ்தானத்தில். சரிங்களா? இப்போது தகப்பனார் வழியில் சில விஷயங்கள் இந்த மாதிரி கர்மா செய்யக்கூடிய வினைகள், வயசானவங்க தவறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தனுராசிக்கு குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். கூடவே புதன் இருக்கார், தொழில்காரகன் புதனும் இருப்பதனால தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் தொழிலில் பெருசாக சாதிக்க முடியாத விஷயங்கள், வர வேண்டிய பண வரவுகள், வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாத நிலைகள் எல்லாமே மாறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். வர வேண்டிய பணம் வரும். தொழில் அமைப்பு, தொழில் கூட்டாளிகள் நல்ல கூட்டாளிகளாக வருவாங்க. இதுவரைக்கும் இருந்த கூட்டாளிகள் நல்லா இல்லாதவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா தனுர் ராசிக்கு தொழில் கூட்டாளிகளும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி பெருசாக செட் ஆக மாட்டாங்க. தனுர் ராசி தனுர் லக்னத்துக்கு 7 கூடியவன் பாதகாதிபதி புதன். அந்த பாதக ஸ்தானத்திலே புதன் குருவோடு உட்காந்துருக்காரு. குருவோடு கலந்ததுனால ராசி அதிபதி என்பதனால இந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது வரக்கூடிய அமைப்பு பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இனிமேல் வரக்கூடியவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களோட கடமை. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் தான் 6 கூடியவரும் கூட. அதனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் புதனும் தொழில் மேம்பாடு கொடுப்பாங்க. தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள்லாம் இப்போ இது வரைக்கும் நீங்கிடும். குரு பகவான் ராசியை பார்க்குறது மிகச்சிறந்த அமைப்பு. எப்போவுமே 7, 5, 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ராசி, அந்த மாதிரி குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள் அந்த ராசியை இன்னும் மேம்படுத்தும். அது இல்லாமல் அந்த ராசிக்கு உண்டான குணநலன்களும் இன்னும் குடத்திலிட்ட விளக்கு போல் இல்லாமல் வெளியே சூரியன் போல் பிரகாசிக்கும். உங்களோட பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாக 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது உங்களுக்கு முதல் தர எதிரியே பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அஷ்டமாதிபதி சந்திரன். எப்போவுமே தனுர் ராசிக்கு மிக மோசமான படங்களை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் தான். அதனால் சந்திரன் தேய்பிறை சந்திரன் தான் தனுர் ராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை தருவார், வளர்பிறை சந்திரனை விட. 8ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் நீச்சமாகிறார். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய். உங்களோட பதவி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க பதவிகள் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 9ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்குள் நுழையும் போது நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளும் பட்டங்களும் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் தொடங்க வேண்டிய விஷயங்கள் தேய்பிரையில் தொடங்குங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். சந்திரன் கேதுவோடு சேர்ந்து சிம்மராசியில் பயணம் செய்யும்போது மனசஞ்சலங்கள் நிறைய ஏற்படும். ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கேதுவோடு சேரும்போது என்னென்னா மனசஞ்சலம். இது கிரகண தோஷமான காலகட்டம். ஆக்சுவலாக ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பேசுகிற காலகட்டம். அப்போது இந்த சர்பதோஷமான காலகட்டத்தில் சந்திரன் சிம்மராசிக்குள்ளே நுழையும் போது சிம்மராசி நுழைஞ்சு வெளியே வர வரைக்கும் மனசஞ்சலங்கள் நிறைய இருக்கும் தனுர் ராசிக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி சந்திரன். அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவான் இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு உங்களை 3ஆம் இடத்துலேருந்து, உங்களோட தைரியஸ்தானத்திலிருந்து, உங்களோட வீரியஸ்தானத்திலிருந்து உங்களை மேம்படுத்தக்கூடிய நிலைமைகள் இருக்கார். கூடவே ராகம் இருக்கிறதுனால இந்த 2ஆம் நிலை தொழில்கள், இந்த சைட் பிஸ்னஸ் எல்லாமே வரும். நேர்மையான வழியில் தொழில் பண்ணுங்கள், அது மட்டும் கேட்டுக்கிறேன். மகர ராசி அன்பர்களே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். படிப்பு செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் குழந்தைகளுக்கான உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதுக்கான கடன்கள் வாங்க நிலைமை ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறது போய் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க அலைச்சல்கள் நிறைய இருக்கும். எந்தெந்த இடத்துலாம் குரு பகவான் பார்க்குறாரோ அந்த இடத்தெல்லாம் இன்னும் புஷ்டிப்படுத்துவார். அதாவது இன்னும் அதிகப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார் சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களோட தனுர் ராசியை குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. பயணங்கள் நிறைய ஏற்படும். பயணத்தினால் ஏற்படக்கூடிய ஆதாயங்களும் இருக்கும். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய்.
உங்களோட பாதகாதிபதி செவ்வாய் இருக்கார், நீச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியும் அவர் தான், லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். சரராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி. அவர் நீச்சமாகிறது நல்லது தான். நீச்சமாகி ராசியை பார்க்குறாரு. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போதைக்கு. வெளிநாட்டிலேருந்து நல்ல விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் 7.5 சனியில் இன்னும் உங்களுக்கு முடிவு காலம் வரலை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கூட சேர்ந்த ராகு, 8ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களோட என்னதான் நீங்கள் உழைச்சி கொட்டினாலும் சரி, நீங்கள் என்னதான் வந்து அலுவலகத்தில் வந்து பெரிய லெவலில் ஒரு சாதனை பண்ணாலும் சரி, அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் பண்ண வேலையை நீங்கள் யாரும் பண்ண முடியாத ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்க. அது இன்னொருத்தர் வந்து அந்த பேரை வாங்கிட்டு போயிட்டுருப்பார். நீங்கள் தான் பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு கெட்ட பேரை தான் சம்பாரித்து கொடுப்பாங்க. அலுவலகத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு உங்களோட ரகசியமான விஷயங்களும், உங்கள் குடும்ப விஷயங்களையும் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அதனால் தொழிலில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை. 6ஆம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா பகையை தான் சம்பாரித்து கொடுக்குறாரு. ஏற்கனவே குருவால் உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் எதுவுமே ஏற்படாது மகர ராசி நேயர்களுக்கு. ஏன்னா 3, 12 கூடியவர் அவர் தான். இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீச்சமாக இருக்கிற செவ்வாய் தான். பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது உங்களோட நிலையில் கம்மியாக இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மகர ராசி நேயர்கள் இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு மட்டும், இன்னும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக, ஜாக்கிரதையாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமைலாம் இருக்குது. அந்த ஒரு வருஷத்து காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் இதை ஓட்டிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும். கும்பத்திலேருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகி போகும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து உங்களோட இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. சனி பகவானோட பயிற்சிக்கான இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் வந்து போகும்போது சில விஷயங்கள் நல்லது தான் செஞ்சுட்டு போவார். ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான்றதுனால எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க, ராசி அதிபதி சனி பகவான்றதுனால பெருசாக துன்பத்தை கொடுக்க மாட்டார். அதெல்லாம் இல்லை. நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு நீங்கள் பலன் அனுபவிச்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும். சரிங்களா? அவர் துலாத்தில் எப்படி உச்சமாகிறாரோ, தராசு எந்த பக்கம் அதிகமாக சாயுதோ, பாவ பக்கமாக புண்ணிய பக்கமாக, அதுக்கேற்ற பலன் தான் சனி பகவான் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தீமையிலிருந்து நன்மையை மட்டும் செய்ய பாருங்கள். இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. நன்றி.